இன்னைக்கு நம்ம CSSல சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே. ஸோ எப்பயுமே ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கிரிட் யூஸ் பண்ணுவோம், மீடியா கோரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு மீடியா கோரி இல்லாமல் எப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அந்த எக்ஸாம்பிளை மீடியா கோரி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற கோட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் யூஸிங் மீடியா கோரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஹெச்டிஎம்எலோட பேசிக் ஸ்கெலிட்டன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நான் div அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப்குள்ளே லோரம் அப்படிங்கிற ஒரு டம்மி கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டைல் அப்டேட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ஸ்டைல் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஓகே. ஸோ இதில் நான் டிவ்வுக்கு நான் டிசைன்ஸ் எழுத போகிறேன். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிவ்வுக்கு ஒரு வித், அந்த கண்டெய்னருக்கு ஒரு வித் ஒரு 200 பிக்சல். ஓகே. ஒரு 200 பிக்சல். ஹைட் ஒரு 200 பிக்சல். ஓகே. ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஓகே. நம்மளோட கண்டெய்னருக்கு தான் ஒரு லைட் ப்ளூ கலர் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேடிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் 5 EM அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ EM அப்படின்னா என்னன்னா நம்மளோட பிக்சல் சைஸை விட பெரிய சைஸ் தான் EM. ஸோ ஒரு பிக்சல் அதாவது ஒரு EM = 16 பிக்சல்ஸ் வரும். நான் 5 EM யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம மார்ஜின் ஆட்டோ கொடுத்துக்கலாம். மார்ஜின் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த டிவ் சென்டர் பொசிஷன்ஸில் அப்டேட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வேணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பார்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிக்சல் சாலிட் பிளாக். அதுக்கப்புறம் பார்டர் நமக்கு கர்வ் மாதிரி வேணும்னா பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ். ஓகே. ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 20 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டிவ்வை நம்ம அவுட்புட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் எழுதிக்கலாம். ஓகே. பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு பேசிக்கான கிரே கலர். ஓகே. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு அவுட்புட் வரும். இன்னும் நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலை. ஸோ என்னோட கண்டெய்னர் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வித்தவுட் ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு மார்ஜின் டாப்பும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப் நமக்கு ஒரு 70 பிக்சல். ஓகே. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப். இன்னும் நமக்கு ஸ்பேசஸ் வேணும்னா நீங்கள் இந்த பிக்சல் சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. 127 பிக்சல் கூட ஆக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீடியா கோரி எழுத போகிறோம். ஓகே. அட் மீடியா. ஏன்னா நமக்கு ரெஸ்பான்சிவ் எல்லா ஸ்க்ரீன் சைஸஸ்லையும் நமக்கு அவுட்புட் ஷேர் ஆகணும் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் வித்னா என் பாயிண்ட்டை தான் நம்ம மேக்ஸிமம் வித்துன்னு சொல்லுவோம். மினிமம் வித்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னோட மேக்ஸிமம் வித்து 700 பிக்சலாக இருக்கிறப்ப நான் டிவ்வுக்கு பேடிங் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பேடிங் 2 EM இருக்கட்டும். அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து 700 பிக்சலை ரீச் பண்ணுற வரைக்கும் பேடிங் 2 EM இருக்கும். ஜென்ரலி அந்த கண்டெய்னரோட பேடிங் 5 EM. ஓகே. ஆனால் நீங்கள் 0லேருந்து 700 பிக்சலுக்குள்ளே அதோட பேடிங் சைஸஸ் 2 EM நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குதான்னு பார்த்துக்கலாமா? ஸோ ரெஸ்பான்சிவ் மோடுக்கு போங்க. மோர் டூல்ஸில் ரெஸ்பான்சிவ் டிசைன் மோடை மாற்றுங்க. இது என்னோட மொபைல் ஸ்க்ரீன் சைஸ். ஓகே. இதை நம்ம பாருங்கள் நமக்கு ப்ராப்பராக இருக்குது பாருங்கள். பெரிய ஸ்க்ரீன் சைஸஸ்லேருந்து ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸஸ் மொபைல் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு போகிற வரைக்குமே நமக்கு ப்ராப்பராக ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இது மீடியா கோரியில் மட்டும்தான் பண்ண முடியுமா? அதாவது பெரிய ஸ்க்ரீன் சைஸஸில் அதோட பேடிங் 5 EM ஆகும். ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸஸில் அதோட பேடிங் 2 EM ஆகும். நம்ம மீடியா கோரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மீடியா கோரி இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா லெட்ஸ் see. ஸோ மீடியா கோரியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பேடிங்கில் மினிமம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மினிமம் ஃபங்க்ஷன்ஸோட யூஸ் என்ன அப்படின்னா இதில் நம்ம
நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5EM அப்படிங்கிறத அது வந்து பெரிய ஸ்க்ரீனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற கமால யூஸ் பண்ணியிருக்கிற 8% அது ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது உங்கள் டோட்டல் ஸ்க்ரீனோட வித்தை பொறுத்து 8% கம்மியாக பேடிங் சைஸஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால இந்த மின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மீடியா கோரியே இல்லாமல் நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பார்க்கலாமா அவுட்புட்டை? இப்போ நான் மீடியா கோரியே யூஸ் பண்ணலை. யூ ஜஸ்ட் சி என்னோட மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஏற்றாப்புல என்னோட டிவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டிவோட ஃபாண்ட் சைஸஸையும் பாருங்கள். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸஸ் ஸ்மாலர் சைஸஸாக மாறுது. இது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்க்கு மீடியா கோரி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம மினிமம் ஃபங்க்ஷன் பேடிங்கில் யூஸ் பண்ணி 8% அப்படிங்கிறது உங்கள் ஸ்க்ரீனோட விட்லேருந்து 8% கம்மியாக நமக்கு காமிக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கலாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா? என்ட்ரியோட கோடிங் தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.